ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ஆயத்தொலை வடிவியல், அதாவது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி இன் 10th ஸ்டாண்டர்ட், அதிலேருந்து ஒரு 4 கணக்கு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.34. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் which is parallel to the line 3x minus 7y equal to 12 and passing through the point 6, 4. இதே தமிழில் 3x minus 7y is equal to 12 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் 6, 4 என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஒரு நேர்கோடு கொடுத்துட்டு அந்த நேர்கோட்டுக்கு இணையாகவும் மற்றும் 6, 4 என்ற புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு காண்கன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? 3x minus 7y equal to 12. இதற்கு இணையாக உள்ள நேர்கோட்டின் சமன்பாடை எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம அதாவது தமிழ் மீடியத்தில் 3x minus 7y equal to 12, அதான் கொடுத்துருக்குது முதல் சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். 3x minus 7y minus 12 equal to 0ன்னு எழுதிக்கலாம். இதற்கு இணையான சமன்பாடு அதற்கு தமிழ் மீடியத்தில் இது மாதிரி எழுதிட்டு 3x அதே தான் எழுதணும். 3x minus 7y 3x இங்கே x போடணும். 3x minus 7y plus k equal to 0ன்னு எழுதணும். ஓகே, இதற்கு parallel to இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி எழுதுன்னா, ஈக்குவேஷன் to parallel is 3x minus 7y plus k equal to 0 அப்படின்னு எழுதுங்க. இது passes through எந்த புள்ளி வழியாக செல்லுது? 6, 4 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. புள்ளி வழியாக செல்கிறது. இப்போ நம்ம இந்த எக்ஸ் இருக்கிறதுல 6ன்னு பதிவு பண்ணணும். ஸோ 3 × 6 minus 7 × 4 plus k equal to 0. இப்போ கேயின் மதிப்பு நம்மளுக்கு தெரியும். 6, 3 18 மைனஸ் 7, 28. 28ல் 18 போச்சுன்னா நம்மளுக்கு கே கிடைக்கும். 28ல் 18 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 10 வரும். 10 + k -10 வரும். கே இதில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ k = 10. கேயின் மதிப்பு 10. அப்போ ஈக்குவேஷன் டு தி லைன் parallel to ஈக்குவேஷன் டு லைன் parallel to என்ன லைன் கொடுத்துருக்குறாங்க? 3x minus 7y equal to 12 and passing through 6, 4 is k மதி என்னன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் 3x minus
7y ப்ளஸ் கே இருக்கிற இடத்துல நம்ம 10ன்னு போட்டுக்கணும். 3x மைனஸ் 7y ப்ளஸ் கே இருக்கிற இடத்துல 10ன்னு போட்டுட்டு 0. இவ்வளோதான் ஆன்சர். இதே தமிழில் எப்படி எதுன்னா, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு இணையாகவும், இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு இது இணையாகவும் மற்றும் இந்த 6.4 என்ற புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு 3x மைனஸ் 7y ப்ளஸ் 10 = 0 அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகே, ரெண்டாவது கணக்கு. ஃபைண்ட் த அதாவது எக்ஸாம்பிள் 5,35. Find the equation of a straight line perpendicular to the line y = 4/3x minus 7 and passing through the point 7 minus 1. அதே மாதிரி தான் கணக்கு. ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற இன்னொரு நேர்கோட்டின் சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் அது எந்த புள்ளி வழியாக செல்லுது? 7,-1 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. முதல்ல இந்த சமன்பாட்டை நம்ம இப்படி எழுதிக்கலாம். y = 4/3x மைனஸ் 7. இதான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி எழுதணும்னா, இதை 3 எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 3y = 4x 7 21 மைனஸ் 21. இதை ஒழுங்கான சமன்பாடாக எழுதிக்கலாம். 4x மைனஸ் 3y மைனஸ் 21 = 0. இதற்கு செங்குத்தாக உள்ள இந்த கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு அதாவது பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் இஸ், நம்ம என்ன பண்ணணும், 3x இந்த நம்பரை அப்படியே மாற்றிக்கணும். அவ்வளோதான். 3x இந்த மைனஸை ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும். இங்கே இந்த 4yன்னு எழுதிக்கணும். 4y இங்கே ஆஸ் யூஷுவலாக ப்ளஸ் k = 0ன்னு எழுதிக்கணும். இந்த கோட்டிற்கு, கொடுக்கப்பட்ட கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி எழுதணும்னா, 3x ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். அதே இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு போடணும். இப்போ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் த கோஎஃபிஷியன்ட்ஸ். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் k = 0 அண்ட் passes through அதாவது புள்ளி வழி செல்கிறது. எந்த புள்ளி வழியாக செல்கிறது? எந்த புள்ளி வழி? இங்கே இருக்குது பார், 7 மைனஸ் 1. 7 மைனஸ் 1 என்ற புள்ளி வழியாக செல்கிறது. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 7 ப்ளஸ் 4 × -1 ப்ளஸ் k = 0. 7 21 மைனஸ் 4 ப்ளஸ் k = 0. 21ல் 4 போச்சுன்னா 17 வரும். 17 ப்ளஸ் k = 0. இப்போ k = -17. இப்போ நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அந்த நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னா, 3x ப்ளஸ் 4y மைனஸ் 17 = 0. இதுதான் ஆன்சர். ஓகே, செங்குத்தான மற்றும் -1 என்ற புள்ளி வழி செல்லும் சமன்பாடு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.4ல் ஃபஸ்ட்டு கணக்கு. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்
5y minus 3 equal to 0. Second sum 7x minus 3 by 17 equal to 0. அதாவது பின்வரும் நேர்கோடுகளின் சாய்வை காண்க. ஸ்லோப்னா என்னது? சாய்வு. சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஈக்குவல் டு, அதாவது சாய்வு, ஒரு நேர்கோட்டின் சாய்வு m ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்போ முதல் சம்மை எடுத்துக்கிட்டோன்னா என்ன இருக்குது? 5y மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது எக்ஸின் கெழுவே இல்லை, இங்கே ஒய்யின் கெழு தான் இருக்குது. இப்போ ஃபார்முலா என்னது? m ஈக்குவல் டு எக்ஸின் கெழு என்னது? இங்கே எக்ஸின் கெழு 0, நோ எக்ஸின் கெழு 0 பை ஒய்யின் கெழு. ஒய்யின் கெழு என்னது? 5 மைனஸ் எக்ஸின் கெழு நோ எக்ஸ், இங்கே எக்ஸே வேல்யூவே இல்லை, ஸோ எக்ஸின் கெழுவே இல்லை, அதனால் 0 போட்டோம். ஸோ ஆன்சர் வந்து ஸ்லோப் வந்து 0. m1 வந்து முதல் இதுக்கு 0. அப்புறம் ரெண்டாவது கணக்கு என்ன? 7x மைனஸ் 3 by 17 ஈக்குவல் டு 0. மைனஸ் எக்ஸின் கெழு ஸ்லோப் வந்து mன்னு வச்சுக்கலாம், m2 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸின் கெழு 7. ஒய்யின் கெழு இங்கே இல்லை. இப்போ டினாமினேட்டர் 0னா இது வந்து வரையறுக்கப்படவில்லை. இதனுடைய ஆன்சர் வந்து இன்ஃபைனைட். அது m2 ஈக்குவல் டு தமிழில் வரையறுக்கப்படவில்லை. ஆன்சர் இந்த மாதிரி எழுதணும். ஓகே, அடுத்த கணக்கு. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தி லைன் விச் இஸ் parallel to y equal to 0.7x minus 11 minus 11. இந்த நேர்கோட்டில் இணையாக அமையும் சாய்வு காண்க. அதாவது ஜென்ரலாக சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா y equal to mx plus c. இந்த m இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? நேர்கோட்டில் 0.7. ஸோ இந்த நேர்கோட்டுக்கு இணையாக உள்ள இன்னொரு நேர்கோட்டின் சாய்வும் என்ன? அதே அளவு தான். 2 நேர்கோட்டுகள் இணையெனில், 2 நேர்கோடுகள் இணையெனில் சாய்வு அதனுடைய சாய்வு m1 equal to m2. So if two parallel lines are, if two lines are parallel, okay, if two lines are parallel, m1 equal to m2. அதனுடைய 2 ஸ்லோப்ஸும் சமம். ஆகையால் இணையாக உள்ள மற்றொரு நேர்கோட்டின் சாய்வு, that is m2 also 0.7. அதே தான் ஆன்சர் வரும். இதுக்கு இருக்கிற சாய்வே தான் அதுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம்மை பர்பெண்டிகுலர் டு தி லைன் x equal to -11. அதாவது செங்குத்தாக அமையும் நேர்கோட்டின் சாய்வு காண்க. இந்த நேர்கோட்டின் given equation is x equal to -11. இதுக்கு பர்பெண்டிகுலராக, அதாவது செங்குத்தாக, இதற்கு செங்குத்தாக அமையும்
நேர்கோட்டின் சாய்வு ஈக்குவல் டு 0. அதாவது ஸ்லோப் ஆஃப் தி perpendicular to this line x equal to minus 11 is 0. Okay, then next sum. Check whether the given lines are parallel or perpendicular. ஸோ 2 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன லைனு? 5x + 23y + 14ன்றது முதல் இது. இதனுடைய m1 என்ன? m1 = -xன் கெழு டிவைடட் பை yன் கெழு. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் போட்டுக்கணும் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ m1 = -5/23. இப்போ m2 பார்க்கலாம். m2 -23 பை ஆல்ரெடி மைனஸ் இருக்குது இங்கே, அந்த மைனஸை போட்டுக்கணும். ஸோ தட் பிகம்ஸ் 23/5. இது m1, இது m2. பட் இஃப் 2 lines are perpendicular means if 2 lines are perpendicular, அதாவது 2 நேர்கோடுகள் செங்குத்தானவை எனில் m1 into m2 = -1. Those slopes, product of those slopes is equal to -1. m1 என்னது? -5/23, m2 5/23. m2 23/5, சாரி 23. m1 என்னது? -5/23, m2 வந்து 23/5, 23 சாரி இது இன்ட்டு 23/5. ஸோ 1 5s are 5, 1 5s are 5, 1 23, 23 கேன்சல். மீது என்ன இருக்குது? -1. ஸோ m1 into m2. ஸோ these two lines are perpendicular. அதாவது 2 நேர்கோடுகளும் செங்குத்தானவை. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ அதே எக்ஸசைஸில் 5.4ல் எத்தனை கணக்கு? 4வது கணக்கு. இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 12y = -p + 3x + 12 and 12x - 7y = 16 are perpendicular, then find p. இந்த 2 லைனும் பர்பண்டிகுலர்னால், அதாவது செங்குத்தானவை எனில் பியினுடைய மதிப்பை காண்கன்றாங்க. இப்போ செங்குத்தானவைக்கு என்ன ஃபார்முலா? m1 into m2 = -1. இப்போ m1 நம்ம கண்டுபிடிக்கணும். இது முதல் சமன்பாடு. 12y = -p + 3x + 12, இது முதல் சமன்பாடு. y = mx + p ஃபார்மில் இருக்குது. அப்போ m1
m1 என்ன பண்ணலாம், இந்த 12 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். அப்போ m1 இதனுடைய m1 மைனஸ் பி ப்ளஸ் 3/12. ஓகே. m2 ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். ரெண்டாவது சமன்பாடு 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16. ரெண்டாவது சமன்பாடு 12x மைனஸ் 7y ஈக்குவல் டு 16. இதில் நம்ம மைனஸ் 7y ஈக்குவல் டு இந்த 12 அந்த சைடு கொண்டு போகணும். மைனஸ் 12x ப்ளஸ் 16. இப்போ y ஈக்குவல் டு mx அந்த ஃபார்மில் தான் நம்ம இதை கொண்டு வரணும். அதனால் y ஈக்குவல் டு இந்த மைனஸால் எல்லா பக்கத்திலும் பெருக்கலாம், எல்லா பக்கமும். ஓகே. பெருக்கும்போது இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதுவும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12/7x இங்கே மைனஸ் ஆகிடும். மைனஸ் 16/7. அதே சமயத்தில் 7ஆலேயே நம்ம பெருக்கணும். இப்போ இங்கே m2 என்ன வருது உனக்கு? m2 ஈக்குவல் டு 12/7. 12/7 mx. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c ஃபார்மில் இருக்குது. m இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 12/7. ஸோ m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1. m1 என்ன? மைனஸ் p ப்ளஸ் 3/12 மைனஸ் p ப்ளஸ் 3/12. m2 12/7 ஈக்குவல் டு -1. ஸோ இந்த 12ம் 12ம் கேன்சல் ஆகிடும். இந்த 7 இந்த சைடு போயிடும். ஸோ மைனஸ் p மைனஸ் 3 ஈக்குவல் டு -7. எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கிட்டு ப்ளஸ் p ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் 7. p ஈக்குவல் டு 7 மைனஸ் 3. ஸோ p ஈக்குவல் டு 4. p இன் மதிப்பு 4. ஓகே.